மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உழைப்பில் உண்மை நன்மை என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாதா தொலைக்காட்சி உழைப்பாளர் தினத்தை இந்த வாரம் முழுவதும் உழைப்பாளர் வாரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாள்தோறும் ஒவ்வொரு துறையில் சிறந்த உழைப்பாளர்களை அழைத்து வந்து அவர்களுடைய பணி அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இருவர் வருகை தர இருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் நம் மாதா தொலைக்காட்சிக்கு நெருங்கிய தொடர்புடையவர்கள். மாதா தொலைக்காட்சியில் நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய நம்முடைய சக நண்பர், சக பணியாளர் எதனால் நம்ம சொல்லிக்கலாம். மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சார்பாக வெவ்வேறு இடங்களுக்கு செல்கின்ற பொழுது நம்மை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் அழைத்து சென்று திருமணம் அங்கே பத்திரமா கூட்டிகிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் வாகன ஓட்டுநர்கள். ஸோ அவர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தர இருக்கிறாங்க. ஸோ திருவாளர் ராஜசேகர், திருவாளர் வினோத் ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் ராஜசேகர், வணக்கம் வினோத், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கேன். ராஜசேகர் ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ராஜசேகர் அமைதினா எப்பவுமே அமைதியாக தான் இருப்பேன். இதை நாங்கள் நம்பணும். வினோத் ராஜசேகர் ரொம்ப அமைதியா இருப்பாரா என்ன? அது என்ன தெரியல, அமைதியா இருக்காரு. இங்கே வந்த உடனே ஸோ எல்லாருமே வந்து நம்ம நிறைய நேரங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், பழகிருக்கிறோம், நிறைய இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் ரெண்டு பேரையும் உங்களோட சந்திக்கிறது, உங்களோட ஒரு நேர்காணல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கண்டிப்பாக சிறப்பான ஒரு நாள். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ராஜசேகர் தெரியும், வினோத் தெரியும், நம்ம மாதா டிவியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இன்றைக்கி தான் வெரி ஃபஸ்ட் டைம் உங்களை வந்து இன்றைக்கி மாதா தொலைக்காட்சி வாயிலாக அன்பர்கள் வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ராஜசேகர், நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் ஃபேமிலி பற்றியும் சொல்லுங்கள். அண்ட் தென் வினோத் நீங்களும் சொல்லுங்கள். ராஜசேகர். என்னுடைய பேர் வந்து ராஜசேகரன். என்னுடைய அப்பா பேர் வந்து பெரியநாயகம், அம்மா பேர் வந்து மரியக்கண்ணு. என்னுடைய மனைவி பேர் வந்து தீபா. என்னுடைய 2 மகள் இருக்கிறார்கள். ஒரு மகள் பேர் மிஸ்டிகா ரோஸ், ஒரு மகள் பேர் பௌஸ்தினா. வணக்கம், என்னோட பேர் வினோத். நான் விழுப்புரம் மாவட்டம் கல்பட்டு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோடய வீட்டில் அப்பா, அம்மா, ஒரு அண்ணா, ஒரு அக்கா இருக்காங்க. அப்பா பேர் வேதநாயகம், அம்மா பேர் மோட்சராக்கினி. அண்ணன் இருக்கார், அண்ணன் பேர் அன்பு பிரவீன்ராஜ், அக்கா வேதா அர்ச்சனா மாரி. அவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு. தென் நான் இருக்கேன், டிரைவராக ஓட்டுநராக இருக்கேன். ஓகே ராஜசேகர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஓட்டுநர் அப்படிங்கிற இந்த துறையை தேர்ந்தெடுத்து இந்த துறைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இதோட அனுபவம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓட்டுநர்னு ஃபஸ்ட்டு நினைக்க சொல்ல ரொம்ப பயமாக இருந்தது. நடக்கிற விபத்துக்களை பார்க்கும்பொழுது ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு முத அடிக்கல்லாக இருந்தது வந்து ஒரு சார் ஒருத்தர். எனக்கு லைசன்ஸ் எடுக்க கூட காசு இல்லை. சென்ட்ரிங் வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு டைம் எனக்கு கிஃப்ட் மாதிரி ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த 3000 ரூபாயை நான் வேஸ்ட்டு பண்ணாமல் வேலூருக்கு போயிட்டு அங்கே தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன் அக்கா வீட்டில். அங்கே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த காசு முறை இது பயனுள்ளதாக செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு லைசன்ஸ் எடுத்தேன். லைசன்ஸ் எடுத்து வேலூர்லேயே கொஞ்ச நாள் ஆக்டிங் அது மாதிரி ஓட்டிட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கேயே ஒரு 5 வருஷம் அங்கே வாகன ஓட்டுநராக இருந்திருக்கேன். இப்போ சிரமம்னா ஆக்டிங் டிரைவருங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். டைமுக்கு சரியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இப்போ தான் ஒரு டியூட்டி போயிட்டு வந்திருப்பாங்க, உடனே அடுத்தடுத்து இன்னொரு டியூட்டி கிட்ட வர சொல்லுவாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வர சொல்ல வந்துட்டு சென்னைக்கு டியூட்டி இருக்குது போன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களால ஃபேமிலியும் பார்க்க முடியாது, தொடர்ந்து கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 17 வருஷமாக இருக்கிறேன். ஓகே, 17 வருஷமாக இருக்கேன். இதில் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தருணங்களும் இருக்குது. மகிழ்ச்சியான தருணம்னு பார்க்க போனாக்கா, இங்கே மாதா தொலைக்காட்சியில் சொல்ல வேண்டாம். வெளியிலலாம் டிரைவருங்களை எப்படி நடத்துகிறாங்கனாக்கா, வெளியில் ஆக்டிங்லாம் போனாக்கா தங்கிறதுக்கு ரூம் இருக்காது. அவங்க ரூம் எடுத்து தங்குவாங்க, கீழே ரிசப்ஷன்லேயே நம்மளை தங்க சொல்லிடுவாங்க. இல்லை வண்டியிலேயே தங்குற ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் இருக்கும். ஃபேமிலியை நிறுத்தி பார்க்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க குடும்ப சூழ்நிலையின் பொருட்டு. பிறகு இங்கே வந்து நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இங்கே வந்து 8 வருஷம் ஆகிருக்கு. 8 வருஷமாக இருக்கேன். இங்கே வந்து வெளியிலலாம் டிரைவருங்கன்னும் போது சாப்பாடு அவங்களே ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. நம்ம அந்த 4 இட்லி ஒரு வடை அது மாதிரி சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம மாதா தொலைக்காட்சியில் அத்தனை அருட்தந்தைகளும் நம்மளை நல்லா சிறப்பாக பார்த்துக்கிறாங்க. நல்லா சாப்பிடு, டைமுக்கு தூங்கு, வேலை விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இருப்பாங்க. கண்டிப்பாக. ஓகே வினோத், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷம் ஓட்டுநராக இருக்கிறீங்க? உங்களுடைய பணி அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன்.
அது இப்போ ட்ராவல்ஸு அந்த மாதிரி இடத்துலலாம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இங்கே ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஆம்புலன்ஸ் ப்ளஸ் புலோரோ வெஹிக்கிள் இருக்கும், அதை ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் ஓட்டணும் எப்படி கற்றுக்கணுன்னா, இப்போ வண்டி இருந்தது சொந்தக்கார வீட்டில், அதை எடுத்து நானாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் தாமஸ்னு அவர் டிரைவராக இருக்கார். அவர் ஆக்டிங் போயிட்டு வரும்போதெல்லாம் வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வருவார். அப்போ என்னை உட்கார வச்சு அதை நுணுக்கெல்லாம் எப்படி ஓட்டணும், எப்படி கற்றுக்கணும், எப்படி நம்ம நுணுக்கமாக எப்படி ஓட்டணும், அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவர் மூலயமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் டிரைவிங் ஃபீல்டில் நான் டிரைவர் ஆகிட்டு இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ மாதா டிவியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்கே நம்ம சேனலுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள்? நான் இங்கே ஜஸ்ட் 8 மந்த் ஆகுது. 8 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, 1 இயர் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க? 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே வினோத். ஸோ ராஜ்சேகர், வினோத் 2 பேருமே நிறைய நேரங்கள் நம்ம வெளியூர் போகிறப்பெல்லாம் நாங்கள் குறிப்பாக நம்ம நேரலை லைவ் ப்ரோக்ராம்ஸ் போயிருப்போம், இல்லை வேறு ஏதாவது ஷூட் பண்ணுறதுக்கு வெளியூர் போகிறோம். அதிகப்படியாக ஃபாதர்ஸோட ட்ராவல் பண்ணக்கூடிய நேரங்கள். அப்போ இந்த நேரங்கள்லாம் எல்லாருக்குமே ட்ராவல் டயர்டு. நமக்கு இன்னொன்று எங்கேயுமே பக்கத்தில் போகிற மாதிரிலாம் இருக்காது. குறைஞ்சது 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான சூழல்கள் தான் இருக்கும். ரிட்டர்ன் வரப்போ என்ன இருந்தாலும் ஒரு வண்டியில் ஏறி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் கதை பேசியோ பாட்டு பாடியோ விளையாடிக்கிட்டோ வரும். அதுக்கப்புறம் எல்லாம் டயர்டாகி நாங்களாம் தூங்க ஆரம்பிச்சிடுவோம். காலைல அப்புறம் எப்போ எதிர்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருங்குளத்தூர் நம்ம ஊருக்குள்ள சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்போ அப்பாடா சென்னைக்குள்ள வந்துட்டோம். அதுவும் சில டைம் திரும்ப கண்ணாசு என்ன பண்ணிடுவோம், நாங்கள் தூங்கிடுவோம். திரும்ப நம்ம மாதாட்டி முன்னாடி ரோட்டில் வண்டி என்ன திடீர்னு ரிவர்ஸ் எடுக்குது என்னன்னு பார்த்தா வண்டி நம்ம கேம்பஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். அப்போ தான் முழிப்போம். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள் எல்லாரும் தூங்குவாங்க. உங்களுடைய பணி அப்படிப்பட்ட பணி, உறங்கவே முடியாது. ஏன்னா உங்களை நம்பி கிட்டத்தட்ட உள்ள 20-30 உயிர்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான டியூட்டிஸ். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விழித்திருந்து வண்டி ஓட்டுறப்போ டயர்டாக இருக்கும், எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? டயர்டுன்றது இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா, ஒரு வீட்டுக்கு போக சொல்ல ஒரு குழந்தைய பார்த்தோன்னே அந்த டயர்ட்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா வேலை செஞ்சுட்டு காட்டில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த பேர குழந்தைங்களை பார்க்க சொல்ல அந்த கஷ்டம் எங்கே போச்சுன்னே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் வாகனம் ஓட்டுறது நைட்டு ஃபுல்லாக ஓட்டினாலும் கூட பேசிட்டு வர்றதுக்கு தனபால் இருப்பாப்புல, நிக்கோலா சார் இருப்பாப்புல. ஸோ எல்லாரும் மூச்சு பார்த்துட்டு வருவாங்க, பேசிக்கிட்டு வருவாங்க. ஒன்றும் அந்தளவுக்கு டயர்டு தெரியாது. நம்ம பணி செய்யும்போது இந்த டயர்டுன்னு நினைச்சதா அதுதான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சேஃபாக அவங்கள கொண்டு அவங்க போய் சேரக்கூடிய இடத்துல கரெக்டாக நீங்கள் எடுத்து போய் சேர்த்துட்டும் போது அப்போ ஒரு பெருமையான ஒரு இதுவும் இருக்கும். அது பார்த்தாலே அந்த டயர்டே தெரியாது. இப்போ பசங்க எல்லாம் ஜாலியாக பேசிட்டு வருவாங்க. வினோத் எப்படி வினோத் சில டைம் இன்டர்ப்ரூவ் சாரி, அதாவது நமக்கு சில டைம் வீட்டில் ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கார் ஓட்டி வீட்டில் எல்லாரும் தூக்கிட்டு வராங்க, கார் ஓட்டுற மட்டும் முழிச்சிருப்போம். நம்ம எனக்குலாம் கடுப்பாக இருக்கும் சார், நம்ம என்னடா எல்லாம் தூங்கிட்டு வராங்க, நம்ம மட்டும் முழிச்சிருந்து வண்டி ஓட்டுற மாதிரிலாம் சில டைம் என்ன இருக்குது. அந்த மாதிரி எனக்கு தோணி இருக்குதா? அந்த மாதிரி நம்ம வரும்போது நீங்களாம் தூங்கிட்டு இருப்பீங்க, நான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன். அப்போ எனக்கே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் பக்கத்தில் உட்காருவாங்க, பேசிட்டு வருவாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், எல்லாம் தூங்குறாங்களே நம்மளால தூங்க முடியலன்னா நம்மளோட பணி அதுதான், நம்ம ஓட்டிட்டு தான் ஆகணும். சில டைம் தூங்காமல் நம்ம ஜாலியாக பேசிட்டு வருமோ நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்துடும். அன்டைமில் ஓட்டும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், தூக்கம் வரும். அதை நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நிறுத்தி டீ சாப்பிட்டு அந்த மாதிரி போயிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக. ஸோ இது இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஓட்டுநர் பணி அனுபவம் அப்படின்னு சொல்கிறப்போ சொல்லுவாங்க, அதாவது பெண் தேடும் போது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அதே நபர் ஆம்புலன்ஸ் ஓட்டுறாருன்னா அந்த டைம் கடவுளாக கண்ணுக்கு தெரிவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பணி எது அப்படின்னா இந்த ஓட்டுநர் பணி. ஸோ இந்த துறைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய சவால்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய விஷயங்கள், அது ஃபேமிலியாக இருக்கலாம், ஃபேமிலி பேக்ரவுண்டில் நடந்த சில பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இந்த சமுதாயத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய சில பல பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சவால்கள் இதெல்லாம் சில டைம் அந்த டைம் கடந்து போகிறப்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் கடந்து வந்துட்டேன், அப்படிப்பட்ட தருணங்கள் ஏதாவது இருக்கு? இப்படியாப்பட்ட தருணம் என்னுடைய லைஃப்பில் முக்கியமாக ஒன்று நடந்திருக்கு. அதாவது டிரைவர்னா பொண்ணு கொடுக்கறதுக்கு மோஸ்ட்லி பெரும்பாலும் யோசிக்கிறாங்க. ஏன்னாக்கா நைட்டில் இவங்க ட்ராவல் பண்ண சொல்ல அவங்க பொண்ணு தனிமையில் இருக்க சொல்ல ஃபீல் பண்ணுமா, எப்போ வருவார், என்ன ஆச்சோ ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவாங்களாம். எனக்கு அலைன்ஸ் பார்க்க சொல்லவே ஒரு வீட்டில் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில் தாய் மாமா மட்டும் என்ன சொல்லிட்டாருனாக்கா, இல்லை டிரைவருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா டிரைவருக்கு இவங்கன்னா தாய் மாமா சொல்கிறார், அவங்க அப்பா அம்மா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தாய் மாமா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்புறமா ஒரு ஃபேமிலியில் இது மாதிரி மாமா சொல்லியிருந்தார், இது மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மாவை கேட்டால் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது, பொண்ணு மெலிசா இருந்தாலும் நல்லா இருக்கா, அண்ணன் தம்பிலாம் இல்லை அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேம்மா உனக்கு பிடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் தான் சென்னை திருமண சுட்டு அப்புறம் வாழ்க்கைக்குள்ளே திருமணம் போகணும். ஆச்சு. கண்டிப்பா அது ஒரு சின்ன சங்கடமான ஒரு சூழலா இருக்கும் இல்லைங்களா? இன்னொரு நீங்க அப்படி எதுவும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, இப்போ தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இல்லையா வினோத்? நம் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். ஓட்டுநராலுமே பொதுவாக யோசிப்பாங்க தான். ஏன்னா அந்த டைமில் வீட்டில் இருப்பாங்க, எப்போ கால் பண்ணி கூப்பிடுவாங்க, எப்போ வண்டி எடுக்கணும்னு தெரியாது. அதனால பொதுவாக எல்லாம் இப்படி தான் யோசிக்கிறாங்க. இது ஒரு பணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லா ஒர்க்கும் இருக்கிறது போல எந்த ஒர்க்கில் தான் வந்து ரிஸ்க் கிடையாது, எந்த ஒர்க்கில் தான் வந்து டைம் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் நம்ம மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அது நிறையா தெரியும், எந்த நேரம் இருக்கும் எந்த நேரம் வேலை இருக்காது, எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே, இப்போ என்னன்னாக்கா பிரச்சனை அந்த பயம்ன்றது வந்து எல்லா தொழிலையும் எல்லா உழைக்கிற மக்கள்கிட்டையும் எல்லாத்துலேயும் இருக்குது. விவசாயத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு கார்பெண்டர் ஒர்க்காக இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருந்தால் எலக்ட்ரிக் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே டேஞ்சரான ஒர்க்கு தான். ஆனால் இதில் டிரைவருக்கு எதுக்கு இது மாதிரியான ஒரு இதை மட்டும் இதுதான் முன் வைக்கிறாங்கன்றது எப்படின்றது புரியல எனக்கு. கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லா துறைகள்லையுமே எந்த வேலை செஞ்சாலும் எல்லாத்துலயும் ஆபத்துகள் இருக்கதான் செய்யுது. ஆனா ஓட்டுநர் அப்படின்னு சொல்றப்ப இங்க என்னன்னா பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம நிறைய மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னைக்கு வந்து எவ்வளவோ வாகனங்கள் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு இங்க சென்னையில இருந்து புறப்படக்கூடிய பேருந்துகளோட எண்ணிக்கை எக்கச்சக்கம் இருக்குது. அந்த பேருந்து ஓட்டுநர் யாருக்கும் தெரியாது, பேர் என்ன தெரியாது, கருப்பா சிவப்பா தெரியாது, தெரிஞ்சவரா தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த இரவு நேர பயணங்கள்ல யாருனே தெரியாத ஒரு நபரை நம்பி முழுசா போகக்கூடிய ஒருத்தர், அதாவது நமக்கு வந்து தெரிஞ்சவங்க மேலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பிக்கை வைப்போம். ஆனா அந்த ஓட்டுநர் அந்த துறையில மட்டும் அவங்க மேல மட்டும்தான் அது யாருன்னே தெரியாத ஒரு நபர் மேல நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒண்ணு. அப்ப அதைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர இப்போ வந்து மக்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வராங்க. அதாவது இப்போ பேருந்துல பயணம் செய்யறோம், பேருந்துல பயணம் செஞ்சுட்டு யாரு ஓட்டுறா, அவரு தேவைக்காக, அவரு குடும்ப சூழ்நிலைக்காக அவர் வாகனம் ஓட்டுறாரு. ஜனங்க இறங்கி போக சொல்ல ஒரு சின்னதா ஒரு தேங்க்யூ சொன்னா அவர் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாரு, கண்டிப்பா அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அது அந்த சந்தோஷத்துக்கு வந்து அந்த அந்த இந்த உழைக்கிறதே அவங்க மறந்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியா இருப்பாங்க. நிச்சயமா எனக்கு இது அனுபவம் இருக்கு ராஜ்சேகர். நீங்க சொன்ன உடனே எனக்கு என்னன்னா, ஊருக்கு இங்கிருந்து ஒவ்வொரு முறையும் திருநெல்வேலி போறப்போ இறங்குறப்போ அந்த பேருந்து ஓட்டுநர் எதுவாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து ஆனால் ரொம்ப நன்றி, நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சு ஓட்டு வருவாங்க. ஆனால் ரொம்ப நன்றினா இன்னும் ஏன்னா 2 டிரைவர் வருவாங்க, திருச்சி வரைக்கும் ஒருத்தவங்க வருவாங்க, திருச்சிக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க ஓட்டுவாங்க. ஸோ ஆனால் அவருக்கும் என்ன பண்ணிருங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது. ரெகுலராக ஒரு பேருந்துல போறப்போ ஒரு முறை எனக்கு வந்து பஸ்ஸுக்கு நான் வந்து வெயிட் பண்ணணும், திருநெல்வேலிருந்து ரிட்டன் நம்ம சென்னைக்கு வரப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. யூஸ்வலாக பஸ்ல வந்து ஃபோன் அடிப்பாங்களே, இந்த மாதிரி 3 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஃபோன் அடிச்சாரு. ஃபோன் அடிச்சோன்னே வணக்கம் சொல்லுங்க, இந்த மாதிரி டிராவல்ஸ்ல இப்படி பேசுறோம், அந்த டிரைவர் பேசுறோம். ஆனால் சொல்லுங்க நான் அப்படின்னா நம்ம வாய்ஸ் என்ன பண்ணிட்டாரு, அவர் ரெகனைஸ் பண்ணிட்டாரு. சார் நீங்கள் இந்த இறங்கி போகிறப்போ தேங்க்யூ சொல்லிட்டு பண்ணி அவர் தானே சார்? ஆமாம் சார், இன்னைக்கு வந்து பஸ் ஒரு 1 hour 2 hour லேட்டாக தான் வரும், அதனால் நீங்கள் முன்னாடி வந்து என்ன பண்ண வேண்டாம், காத்திருக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் என்னன்னா நமக்கு அந்த ஒரு புதிய உறவுகளுக்கான ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக என்ன பண்ணும் கண்டிப்பாக அமையும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த ஹை பீம் லைட்ஸ். அன்றைக்கி வந்து அது சிட்டிக்குள்ளே ஊருக்குள்ளனாலும் சரி, ஊருக்கு வெளியே அந்த மாதிரி பைபாஸில் பயணிக்கின்றப்போதும் சரி, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி வரக்கூடிய எல்லா புதிய ரக வாகனங்கள் எல்லாத்துலையும் என்னென்னா எல்இடி லைட்ஸ், ஒயிட் லேம்ப் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அந்த சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ஒரு பெரிய இன்னைக்கு நிறைய பேர் 2 வீலர்ஸ் முதற்கொண்டு என்னன்னா அவங்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இருக்குதா இல்லையானே தெரியல. ஹை பீம் போட்டுட்டு தான் சிட்டிக்குள்ளே ஓட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் இருக்கும், அந்த அந்த வெளிச்சம், தெரு வெளிச்சம் எல்லாமே நல்லாவே இருக்கும். அங்கே வந்து அவ்வளோ ஹை பீம் போட வேண்டிய தேவையே இருக்காது. இப்போ வந்து நம்ம எங்கே ரொம்ப டார்க்கில் போகிறோம், நமக்கு ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேலே ரோடு தெரியலங்கிறப்போ ஹை பீம் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் எல்லா வெளிச்சமும் இருந்தும் ஊருக்குள்ளே போகிறப்போ எதிர்த்தாப்பில் வர்றவங்களுக்கு கண் கூசும் வண்ணம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வண்டி விடுறாங்க. இந்த மாதிரி வண்டி நீங்கள் ஓட்டும்போது அந்த மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படி அதை சில நேரம் டென்ஷன் ஆகும் நமக்கெல்லாம், எப்படா இவங்க ஹை பீம் போட்டு வராங்க, அது என்ன எப்படி? நம்ம வண்டி ஓட்டு போகும்போது எதிரில் வண்டி வரும், நம்ம பாசிங் ஹை பீம் மாற்றினா கூட அவங்க மாற்ற மாட்டாங்க. நம்மளுக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வண்டி ஸ்லோ பண்ணுறது தான் அவங்க வேகமாக போயிடுவாங்க. அது ஒன்று அவங்க யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம அதே மாதிரி நம்ம முன்னாடி வந்து கனரக வாங்க லெஃப்ட் சைடில் தான் போகணும், அவங்க ரைட் சைடில் போயிட்டுருப்பாங்க. நம்ம பின்னாடி வந்து நம்ம சிக்னல் கொடுத்தாலும் அவங்க மூவ் பண்ண மாட்டாங்க. அது இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். சரி, இந்த மாதிரி சில பல விஷயம்லாம் நடக்குது. நிச்சயம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனிநபர் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. எனக்கு எப்படி இன்னொருத்தர் வந்து ஹை பீம் யூஸ் பண்ணுறப்ப என் கண்ணு கூசுதோ, அப்போ அதுபோல் நானும் ஹை பீம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு கண்ணு கூசும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் அதை லோ பீம் பண்ணிக்கிறதோ, அதுலேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல்லாம் கிடையாது, இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா யூஸ் பண்ணுறதில்ல பெரும்பாலான நேரங்களில். இப்போ அதுமாதிரி நீங்கள் வினோத் சொல்கிறப்ப சொன்னார் இல்லைங்களா, நமக்கு இந்த ரோட்டில் வந்து கண்டெய்னர்ஸ், பெரிய பெரிய கனரக வாகனங்கள் கீப் லெஃப்ட், அதாவது மெதுவாக செல்லக்கூடிய வாகனங்கள் எப்போவுமே லெஃப்ட் சைடு தான். இப்போ நமக்கு வந்து அதிகபட்சமாக நாற்கர சாலைகள் இருக்கிறதுனால போகிறதுக்கு 2 வழியும் வர்றதுக்கு 2 வழியும் அப்படிங்கிறப்போ அந்த இதில் லெஃப்ட் சைடு வந்து ஸ்லோவாக போகிறவங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு வண்டி ஓட்டுறவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அதெல்லாம் என்ன
சொல்லுங்க ராஜசேகர். ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வேகமாக போகக்கூடிய வெஹிக்கிள் வந்து ரோடு ஓரத்தில் ரைட் சைடில் Right ஃபீட் side. லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்ஸில் போகலாம். ஓகே. நீங்கள் இல்லை ஸ்லோவாக போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் லெஃப்ட் சைடில் போகலாம். நீங்கள் எமர்ஜென்சி நீங்கள் கடந்து தான் போய் ஆகணும் அப்படின்னும்போது நீங்கள் அவங்களுக்கு இண்டிகேஷன் மூலியமாகவே தெரியப்படுத்தலாம். ஹாரன் அடிச்சோ இல்லை இண்டிகேட்ஸ் போட்டோ இது ஒன்றாலே ஓகே எமர்ஜென்சி போல் இருக்கு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று. மோஸ்ட்லி ஆம்புலன்ஸுக்கு மோஸ்ட்லி எந்த இதுவும் இல்லாத வழி விட்டுடணும். ஆம்புலன்ஸு ஏதாவது முக்கியமான வண்டிங்க வந்ததுன்னா அதுக்கு வழி விட்டுடணும். அப்புறம் லைட்டு வெளிச்சத்தை வந்து ஹெவியாக இது உள்ளதை நீங்கள் குறைச்சி தேவையின் பொருட்டு அதை யூஸ் பண்ணாக்கா நல்லாயிருக்கும். புதிதாக வாகனம் ஓட்டுறவங்க வந்து அனுபவம் நீங்கள் இதன் மூலியமாவது தெரிஞ்சுக்கிட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மற்ற வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் வாகனம் ஓட்டினா நல்லாயிருக்கும். நிச்சயமா. அது குறிப்பாக நீங்கள் சொன்ன பயிற்சி இருக்கிறவங்க அந்த எல்போர்டு சைன் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் சேஃபு, வர்றவங்களும் கொஞ்சம் புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இந்த ஓட்டுநர் துறையில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஓட்டுநர் தொழிலில் மகிழ்ச்சியிலே வாகனம் ஓட்டுறதே மகிழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். 24 மணி நேரம் ஓட்ட சொல்கிறவங்க ஓட்டுறதுல மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னாக்கா நம்பி இந்த தொழில் தான் நம்மளுக்கு சாப்பாடு 3 வேளை சாப்பாடு கொடுக்குது. அப்படின்னும் போது டிரைவர்ஸில் பொறுத்தவரையிலும் காலில் செப்பல் போட்டுன்னே நாங்களாம் ஓட்டுறதே கிடையாது. ஏன்னா அதை வச்சு தான் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறேன். அதுதான் எனக்கு தெய்வமாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமான தொழிலை கடவுள் எனக்கு இந்த அளவுக்கு உணர்த்தி இருக்கிறாரு. நீ இதில் போடா, இந்த பாதையில் நீ போனால் கரெக்டாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதோ தொழிலெலாம் போயிருக்கேன், கம்பெனிகளில் வேலை செஞ்சுருக்கேன், எல்லாத்துலேயும் பார்த்துட்டு இன்னைக்கு இது ஒரு மகிழ்ச்சியான இது. ஏன்னாக்கா ஃபாதர்ஸ் எல்லோரும் நம்ம போயிட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் தேங்க்யூடா அப்படின்னுவாங்க. அப்போ அவங்க சொல்ல தேங்க்யூ ஃபாதர் அப்படின்னாக்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் என்னுடைய ஆசை வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டினாக்கா இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு உயிரை காப்பாற்றி இதுன்றதுல வந்து கண்டிப்பாக. வினோத், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், ஆக்சுவலாக நான் வந்து படித்ததே வேறு. நான் வந்து டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், ப்ளஸ் ஓடி அசிஸ்டண்ட் படிச்சிருக்கேன் நர்சிங்கில், எக்ஸ்ரே டெக்னீஷியனாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் இந்த கார் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி எனக்கு ரொம்ப பிடிச்சி, அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அதை நான் எப்படின்னு கற்றுக்கணும். இது வந்து நான் அந்த எனக்கு டிரைவிங் இன்ட்ரெஸ்ட் வந்து தான் நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். வந்து எனக்கு எவ்வளோ லாங் ஓட்டு போனால் அவ்வளோ லாங் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு சில பேர் நான் மாற்றி ஓட்டுவோம் அப்படிலாம் கேட்பாங்க. எனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு தான் எனக்கு தோணும். நானே கேட்டிருக்கிறேன், எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னா எனக்கு தோணும், நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது டிரைவிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் இப்போது வீட்டுக்கு நான் ஆக்சுவலாக ஒரு டிரைவராக இருக்கேன். இப்போது நான் ஊருக்கெலாம் போனால் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸோ யாருன்னா கார் எடுத்துன்னு வந்தால் அந்த கார் ஓட்டணும்னு தான் எனக்கு இன்னமும் ஆசை வரும். அந்த டிரைவ் நம்ம பண்ணணும், நம்ம எல்லோரும் உட்கார வச்சு கூப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு இப்பயும் வரும். ஆனால் நம்ம தான் டிரைவரு, நம்ம ஃப்ரீயாக இப்போ வீட்டுக்கு போனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் வராது. எங்கே போனாலும் நம்ம ஓட்டணும் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும் எனக்கு. எனக்கு இன்னுமா அந்த டிரைவிங்லேருந்து ஒரு ஆசை போல் நான் இன்னும் ஓட்டிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்குது. நிச்சயமா. ஏன்னா 2 பேருமே நம்ம நிறைய நேரங்கள் 2 பேர் கூடயும் நான் போயிருக்கிறேன். எனக்கு 2 பேர் கூடயும் மறக்க முடியாத ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் எனக்கு நான் ஒன்று வந்து நம்ம ராஜ்சேகரோட வந்து திருச்சிக்கு நம்ம ஷூட்டுக்கு இப்போ அண்மையில் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். எனது மனவாளனவா இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்போ அங்கே எந்த ஃபேமிலினே தெரியாது. திடீர்னு நம்ம டீ சாப்பிட வண்டியை ஓரம் நிறுத்தோம். அங்கே ஒரு ஃபேமிலி அவங்க டயர் வந்து வெடித்து வண்டியில் ஓரமாக நின்றுருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அவங்க ஜஸ்ட் வந்து ஜாக்கி மட்டும் தான் கேட்டாங்க. அவங்க கேட்டது வந்து ஜாக்கி வந்து எங்களுக்கு அவங்க கார் ஜாக்கி வந்து ஏறலை, ஸோ எங்களுக்கு பெரிய டெம்போ வச்சுருக்கிறீங்க, அங்கே ஜாக்கி எதுவும் இருந்தால் தாங்கன்னொன்னே கொடுத்துட்டு நம்ம மாட்டுக்கு போயிருந்துடலாம். பட் ராஜ்சேகர் அந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, போய் நின்று அந்த ஸ்டேருங்க எப்படி இப்படிலாம் கழட்டக்கூடாதுங்க, நீங்கள் கம்பியை கொடுங்க, நீங்கள் போய் ஓரமாக நில்லுங்க, நீங்கள் ஸ்டெப்னி டயர் எடுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த டயரை கழட்டி என்ன பண்ணார்னா மாட்டி விட்டுட்டு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த அனுப்பக்கூடிய ஒரு விஷயம். அந்த நிகழ்வு நான் ராஜ்சேகரோட அதை நான் பக்கத்தில் இருந்து நேரில் இருந்து நான் பார்த்த ஒன்று. அது மாதிரி நம்ம திருச்சி போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம்னு நினைக்கிறேன். நம்ம திருச்சிக்கு ஏதோ ஒரு ஷூட் தான் நினைக்கிறேன். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட நைட்டு சாப்பிட்றதுக்கு வண்டியை ஓரம் கட்டுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பைக், அதாவது அந்த சிக்னல் முடிஞ்சு எல்லாம் கிளம்பி போகிறாங்க, ஒரு பயங்கர சத்தம், ஒரு கரக்கரங்க ஒரு மாதிரி இதாச்சு. ஒரு ஃபேமிலி பைக்கோட நடு ரோட்டில் அப்படியே அந்த பைக் வீல் சுத்தாமல் ஜாம் ஆகி நின்றுக்குச்சு. நான் டக்குன்னு விறுவிறுன்னு நாங்களாம் நின்று பார்க்குறோம் வைக்கிறோம். ஆனால் ஹெல்ப் பண்ணணும்னு நமக்குலாம் மைண்டு தோணுது. பட் ஃபஸ்ட்டு ஓடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் தான். அந்த டைம் அங்கே போய் நின்று என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த செயின் வந்து வண்டியில் கட்டாயி ஜாம் ஆகி நின்றுச்சு. அப்புறம் அவங்கள இறக்கி அதை சேவ் பண்ணி மற்ற வண்டி.
ஸோ இப்போ இந்த மாதிரியான அனுபவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த சாலையில் பயணிக்கின்ற பொழுது தான் கிடைக்கும். அதோட இன்னொரு முக்கியமான ரெண்டு பேர்ட்டு அப்சர்வ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டெம்போவில் எப்போல்லாம் நம்ம போயிட்டு வரோமோ இறங்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 பேரும் கையை என்ன பண்ணிருக்கீங்கன்னா கொண்டு போய் அந்த டிவி ஸ்டாண்டோட வச்சுக்கணும். யாரும் வந்து முட்டிடக்கூடாது, இறங்குறவங்க இப்படி குனிஞ்சு இறங்குறப்போ நம்ம யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அந்த அனிச்சையாக நமக்கு வரக்கூடிய விஷயங்கள், நிறையா நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, ஃபைனலாக வந்து இப்போ ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு இல்லையா? இப்போ 2 பேருக்குமே வந்து ஓட்டுநர், நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க பொண்ணு கிடைக்கிறதுலாம் சிரமமாக இருந்துச்சு, இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபேமிலியில் மனைவியும் இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவும் இருக்கலாம், இல்லை குழந்தைகளாக இருக்கலாம், எல்லாரோட்டையும் நீங்கள் இடையில நீங்கள் சொன்னீங்க பேசும்போது, எப்போ நம்ம எங்கே வண்டியில் உட்காரணும், எப்போ நமக்கு வேலை வரும்னே தெரியாது, திடீர்னு நம்ம கிளம்ப வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு. அப்போ உங்களோட டைம் டேபிள் என்னங்கிறது உங்களுக்கே தெரியாது. அப்போ ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். சில டைம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழல்லாம் வரும். அப்போ ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க மனைவி, பிள்ளைங்கள்லாம்? அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இந்த தொழிலை அவ்வளோ நேசிக்கிறாரு, இந்த குடும்பமே அந்த தொழிலை நம்பி தான் இருக்குன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்படின்னும்போது ரொம்பவும் சிரமப்படுத்த முடியாது. நான் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க பேசினாலே சொல்லிவிடுவேன், இது மாதிரி வேலை இருக்குது, டியூட்டி இருக்குது, ஃபாதர் கூப்பிட்டு வெளில போகிறேன்னு சொன்னாக்கா கால் தொடர்ந்து பண்ண மாட்டாங்க. இதில் முக்கியமான இன்சிடென்ட் என்னன்னாக்கா, என்னுடைய பெரிய மகள் மிஸ்டிகா ரோஸ் பிறந்தப்போ கருமத்தம்பட்டி பஸ்லிக்கா இருக்கு இல்லையா, அங்கே லைவுக்காக சென்று இருந்தோம். அப்போ அன்னைக்கு நைட்டு ட்ராவல் முடிச்சுட்டு போயிட்டு தூங்கிட்டேன். வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி பிரசவத்துக்காக கூட்டிகிட்டு போகிறோம் மருத்துவமனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சும்மா ஏதோ என்னடான்னு தூக்கத்தில் நான் ஏதோ புலம்பிட்டு ஃபோனை வச்சுட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். சரியா நானும் புரிஞ்சிக்கல, ஃபோனை வச்சுட்டு கம்முன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்னடா ஃபோன் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு இந்த ஜெபமாலை அன்னைக்கிட்ட வேண்டிக்கிட்டேன், இது மாதிரி எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு. காலையில் திருப்பலிக்கு போனோடனே ஃபாதர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன், இது மாதிரி குழந்தைய ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. சரிடா நல்லா வேண்டிக்கிட்டா, இந்த அன்னை ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒன்று எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு அப்போல்லாம் ஸ்ட்ராங்காக வேண்டுறது, எனக்கு அந்த நற்கருணை வர சொல்லி எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு ஃபோன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நற்கருணை எடுத்துகிட்டு வராங்க, ஃபோன் வருது, இது மாதிரி உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அன்னையினுடைய இதுனால பேர் வந்து மிஸ்டிகா ரோஸ்னு குழந்தைக்கு வச்சுருக்கேன். குழந்தை பிறந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு நைட்டு 1 மணிக்கு வாக்கில் வந்தேன், இங்கே சென்னைக்கு வந்தேன் ஆஃபீஸுக்கு. நைட்டை வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வெடிகால ஒரு 3 மணிக்கெலாம் போய் குழந்தை முகத்தை பார்த்த உடனே இவ்வளோ டயர்ட்னஸும் எங்கே போச்சுன்னே தெரியல. கண்டிப்பாக அது மாதிரி ஒரு அனுபவம். நிச்சயமாக ஃபேமிலி, அதுதான் அந்த ஃபேமிலி கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட், நமக்கு வந்து உத்வேகம், புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ்? என்னோட இது என்னென்னா, ஒரு நல்லது கெட்டதில் திடீர்னு நம்ம விட்டு போக முடியாது. நம்ம வெளியூர் லாங்கில் போயிட்டுருப்போம், அந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயம் இந்த மாதிரி கால் வரும், நம்மளால் அங்கேருந்து நம்மளை நம்பி வந்தவங்களை விட்டுட்டு நீங்கள் போய்க்க நம்மளால் சொல்லிட்டு போக முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம போக முடியாமல் தவிர்த்துருக்கோம். அப்புறம் அம்மா தான் எங்கே இருக்க, எந்த ஊரில் இருக்க, சாப்பிட்டியா, ரூமில் படுக்கிறியா, இல்லை வண்டியில் படுத்துட்ருக்கியா, இந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட நம்மளை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்மளும் யோசிச்சு கஷ்டம். நம்ம வண்டியிலே படுத்தா கூட இல்லைம்மா இந்த மாதிரி நாங்கள் ரூமில் இருக்கோம், சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கு. நிச்சயமாக எல்லாருமே வந்து நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் இதெல்லாம் இழக்கின்ற பொழுது வேறு ஏதோ ஒரு ஆனந்தம் தரக்கூடிய விஷயங்கள், அதுதான் நம்மளை வந்து லைஃப் அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு செல்கிறது. அதுவும் வந்து ஓட்டுநர் பணி அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய ஒரு புரிதல், ஒரு ஓட்டுநர் அப்படின்னா யார், அந்த ஓட்டுநர் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல். ஏன்னா நீங்கள் சொல்கிறப்போ சொன்னீங்க, இப்போ வெளியே எங்கேயும் போகிறோம் அப்படின்னா அந்த ஓய்வு எடுப்பதற்கான ஓய்வறைகள் இன்றைக்கி ஒரு சில இடங்களில், சில ஹோட்டல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன், போனால் அந்த டிரைவர்ஸ் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சில அறைகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு நிறைய ஒரு சில விழிப்புணர்வுகள் ஒரு சிலர் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இன்னும் அது பெரிய அளவில் பெட்ரோல் பேங்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு எங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான இதெல்லாம் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம உடன் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதை வந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். ஸோ சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய அனுபவங்கள், நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ராஜசேகர். நன்றி வினோத். தேங்க்யூ. அன்பர்களே, உழைப்பில் உண்மை நன்மை என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் திருவாளர் ராஜசேகர், திருவாளர் வினோத் ஆகியோருடைய பகிர்வை நாம் கேட்டறிந்து கொண்டோம்.
சாலையில் பயணிக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கின்றது என்பதை இந்த பகிர்வு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அதே நேரத்தில் ஓட்டுநர் பணி என்பது என்ன, அதில் நாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பும் என்ன என்பதையும் இவர்களுடைய பகிர்வு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இன்று நாம் அறிந்து கொண்டதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம், அறிந்து கொண்டதை வாழ்வாக்குவோம். மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.